சிவாய நம. பிரபஞ்சத்தின் பேர் அதிசயங்கள். செம்மொழி எனும் மகுடம் சூடிய என் தாய்மொழி தமிழுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கனிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், அருள் வேண்டி சிவாய நம அட்மின் அவர்களுக்கும், தோழிகளுக்கும், தங்க சிவாய நம சேனல் தங்கமணி திருப்பதி அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உலகத்தின் அதிசயமாக பார்க்கின்றது கல்வி. உலகத்தின் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம். மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தோன்ற வேண்டுமாயின் கல்வி என்பது அவசியம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று ஔவையார் கற்றவர்களின் பெருமையை பாடுகிறார்கள். எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்களை எங்கள் கிராமத்தில் படிக்க வைக்க மாட்டார்கள். 13 வருஷத்துக்கு முன்னாடி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்க வைப்பார்கள். ஆனால் இப்பொழுது எல்லா பெண்களையும் படிக்க வைக்கிறார்கள். இப்ப இருக்கின்ற காலம் மாறி அப்போ இருந்திருந்தால் நாங்களும் படித்திருக்கலாம். டாக்டராயிருக்கலாம், ஆசிரியர்களாயிருக்கலாம். டாக்டர்கள் ஆசிரியர்களை பார்க்கும் பொழுது எனக்கு அதிசயமாக இருக்கின்றது. ஏனென்றால் படித்திருந்தால் இவர்கள் மாதிரி ஆயிருக்கலாமே என்று. 19 வயதில் கல்யாணம், 21 வயதில் குழந்தை, இந்த வயதில் குடும்ப பொறுப்பு. அதிசயமாகத்தான் எனக்கு இருந்தது. பாரதியார் கவிதை. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது இல்லையே. வீட்டிற்குள் இருக்கும் இல்லத்தரசிகளை வெளிவர வேண்டுமென்பதற்காக எங்களுக்கும் ஒரு குழு ஆரம்பிச்சு எங்களுக்கு தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் பேச வைத்து பாட வைத்த தங்கமணி திருப்பதி அவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு பேரதிசயமாகத்தான் இருக்கின்றன. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், குழல் செல்லும் காற்று மெல்லிசையாகும் அதிசயம், இந்த அருள்வேண்டி குருப்பூர் அதிசயம், இல்லத்தரசிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அருள்வேண்டி சிவாய நம ஒரு குருப்பு அதிசயம். இதில் பயணிக்கின்ற தோழிகள் இத்தனை அழகாக பேசுவோம் என்று எங்கள் பேச்சை கேட்கும் பொழுது எங்களுக்கே அதிசயமாகத்தான் இருக்கின்றன. இந்த உலகத்தில் அதிசயமாகவே நான் கருதுகின்றேன். இந்த உலகமே அதிசயமாகவே என்றுதான் நான் கருதுகின்றேன். இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் அதிசயமாகவே தான் இருக்கின்றன. சிவாய நம. நன்றி.